ஹெல்த் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹீலர் ஆர் சங்கரி. நான் கடந்த 10 வருஷமாக அக்குபங்க்சர் தெரப்பி, சூஜோக் தெரப்பி அண்ட் தென் மலர் மருத்துவம் அண்ட் தென் வாழ்வியல் ஆலோசனை இது எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல் இருக்குங்க. ஆக்சுவலி இங்கே நாங்கள் சிகிச்சை மட்டும் இல்லாமல் நிறைய வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோம். இயற்கையாகவே உங்களை எப்படி நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். கண்டிப்பாக அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். அதுக்கு உங்கள் ஆதரவு ரொம்ப எங்களை சந்தோஷப்பட வைக்கிது. நிறைய பேர் எங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, நிறைய உங்கள் டவுட்ஸை கேட்டிருக்கீங்க. அண்ட் தென் உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெளிவு தேவை அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் எல்லோரும் நல்லா யோசிங்களேன். நம்ம 70 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டி காலத்தில் எல்லார் வீட்லேயும் எத்தனை குழந்தைங்க இருந்தாங்க? மினிமம் 5 குழந்தைங்களாவது இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அம்மா இருந்தப்போ அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருந்தாங்க? 3 குழந்தைங்க மினிமம் இருந்திருப்போம். நம்ம வீட்டில் எல்லாருமே அக்கா தங்கச்சி 3 பேர் அப்படின்னு இருந்திருப்போம் இல்லைங்களா? ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம நிலைமை எப்படி இருக்குது. நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒரு குழந்தை வர்றதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதை தாண்டி ஒரு இன்ஃபர்டிலிட்டி சென்டரோட வாசலில் நம்ம எல்லாரும் இப்போ தவம் கடக்க வேண்டியதாக இருக்குது. இந்த சூழல் எதுக்குங்க? இந்த சூழல் எப்படி உருவாச்சு முதல்ல? ஏன்னா நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேலைன்னு அலைஞ்சு இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கவனிக்காமையே விட்டுறோம். ஏன் இது நடக்குது? ஏன் நம்மளுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம்? ஒரு குழந்தைய கூட நம்மளால் இயற்கை முறையில் நம்மளால் கருத்தரித்து நம்மளால் கொடுக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எல்லாருக்குமே இந்த கேள்வி உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருந்தது. அப்ப இதுக்கான தீர்வு நம்ம இயற்கை முறையில் ஏதாவது தர முடியுமா? குழந்தையின்மை பிரச்சனைக்கு இயற்கை முறையில் ஏதாவது தீர்வு இருக்கா? நிறைய பேர் என்கிட்ட இது கேட்குறீங்க. அதற்கான தீர்வு தான் இப்போ நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கை முறையில் குழந்தையின்மை பிரச்சனைக்கு தீர்வு இருக்கான்ற கேள்வியே முதல்ல தவறுங்க. ஏன்னா குழந்தை அப்படிங்கிறது இயற்கை தான். இங்கே செயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா குழந்தை என்பது வரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ வரத்தை கடவுளாலையும் இயற்கையாலையும் மட்டும்தான் கொடுக்க முடியுமே ஒழிய ஒரு சென்டர்லையோ இல்லை ஒரு லேப்லையோ நம்மளால் அதை வாங்கிட்டு வர முடியாது. அப்படி வாங்கிட்டு வர குழந்தைகள் கூட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு கண்டிப்பாக கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். நம்ம இப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. என்ன அப்படின்னா, இப்போது நான் ஒரு குழந்தை எனக்கு சந்ததி வேணும் அப்படிங்கிற விதத்தில் மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கடமை இருக்குது. நம்ம மனிதனத்தோட சந்ததியை, ஒரு மனிதனத்தோட ஒரு ஆரோக்கியமான ஜென்ரேஷனை நம்ம விட்டு செல்லணுங்கிறது தான் இந்த ரீப்ரொடக்ஷனோட தாத்பரியமே. ஆனால் அதை நம்ம எல்லாரும் மறந்துட்டு நம்ம ஒரு ப்ரெஸ்டீஜுக்காகவும் இல்லை எனக்கு ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காகவும் நான் எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் அதை ஒரு லேபில் நான் கூட வச்சு எடுத்துக்கலாம், ஒரு டெஸ்ட் டியூப் பேபி கூட நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஆனால் இது ஃபர்ஸ்ட் முதல்ல தவறு. சரி, இப்போ நம்ம அப்படி இருந்த பாட்டி அம்மா இவங்களோட ஆரோக்கியம் இப்போ எங்கே போச்சு? நம்ம ஏன் இந்த நிலைமைக்கு நிற்கிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வருது இல்லை? அப்போ இதுக்கான ரீசன் என்ன நம்ம கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? அப்போ இது ரொம்ப எளிமையான ஒரு 3 விஷயம் இருக்குங்க. அது என்ன 3 விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெட்டுப்போன வாழ்வியல். ஸோ இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நம்ம ரொம்ப அதை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வாழ்வியல் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் ஒன்றுமே கிடையாதுங்க. லைஃப் ஸ்டைல் வாழ்வியல் நம்ம சொல்கிறது எல்லாமே நம்ம என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளோட உணவே இப்போ நஞ்சாய் போச்சு, நம்மளோட தண்ணீரும் நஞ்சாய் போச்சு. ஸோ இப்போ அந்த உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இப்போ சத்து நிறைந்ததாக இல்லவே இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைப்ரிட். ஸோ இப்போ நம்ம குடிக்கிற பால்லேருந்து நம்ம சாப்பிட்ற கறி கோழி எதுவாக இருக்கட்டுமே, நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் வரைக்கும் உரம் சார்ந்த விஷயத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் அது உரம் எதுக்கு போடுறாங்க? பூச்சிக்கொல்லி மருந்துகள் எதுக்கு போடுறாங்க? பூச்சியை கொல்றதுக்கு. அப்போது அதைவே கொல்றுச்சுன்னா அதை சாப்பிட்ற நம்மளுக்கு எப்படிங்க உயிர் சக்தி கிடைக்கும்? அப்போ எப்படி நம்மளால ஒரு உயிரை உருவாக்க முடியும்? ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே தயவு செய்து நம்ம உரம் போடாத ஒரு அரிசி பருப்பாகட்டும் காய்கறி ஆகட்டும் தயவு செய்து அதை தேடி நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். இதுதான் இயற்கையில் நமக்கு இருக்கிற தீர்வு. அப்பார்ட் ஃப்ரம் தட் செகண்ட் நம்மளோட தூக்கத்தை நம்ம எல்லாருமே கெடுத்துக்கிட்டோம். அண்ட் தென் தேவையில்லாமல் கெடுத்துக்கிட்டோம். இதுதான் இங்கே விஷயம். நம்ம அந்த 11 to 3 கண்டிப்பாக தூங்கணும்னு இருக்கு இல்லையா? அந்த 11 to 3 தூங்காமல் நம்ம உடம்பை ஹீட்
பண்ணிக்கிறது மூலமாக இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு பெரிய ஒரு அடித்தளத்தை நம்ம போடுறோம் தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த விஷயத்தையும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும். அதை தாண்டி நம்மளோட வேலை, இந்த வேலையை பற்றி மட்டுமே எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கோம். எப்படி வந்து இந்த இஎம்ஐ கட்டுறது, எப்படி வந்து நான் வந்து அடுத்து வேலைக்கு போகிறது, எனக்கு வந்து நாளைக்கு வந்து என்னோடய வாழ்க்கை என்னாகுன்றதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு அந்த என்ன சொல்கிறது ஒரு இன்பமான தாம்பத்தியம் அப்படிங்கிறது இப்போ யாருக்குமே இருக்கிறது இல்லை. ஸோ எல்லாருமே பெட்ரூம்லேயும் அந்த ஜாப் பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோம். நாளைக்கு என்ன வேலை, அடுத்து என்ன, இப்படிங்கிற விஷயத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோம். ஸோ இந்த கிரைசிஸும் கூட நம்மளுக்கு வந்து இது குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு பெரிய ஒரு ரீசனாக கூட இருக்குது. ஸோ இந்த வாழ்வியலை நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு வர்றது மூலமாக நமக்கு வந்து இதுலேருந்து ஒரு 50% நம்மளால் ரெக்கவரி கொடுக்க முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா மனநிலை. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான மனநிலையில் இருக்கோம் இல்லையா? காலையில் எந்திரிக்கிறோம், அவசரமாக ஆஃபீஸ்க்கு கிளம்புறோம், அவசரமாக வேலை பார்க்குறோம், டிராஃபிக்கில் நிற்கிறோம், எரிச்சலாக இருக்கிற ஒரு மனநிலையில் எப்படிங்க நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும்? ஸோ இப்போ லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருமே வேலைக்கு போகிறீங்க. அப்போ 2 பேருக்குமே அந்த மனநிலை இருக்கிறப்ப கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஹாப்பினஸ்ங்கிறது இருக்காது. அந்த ஹாப்பினஸோட விளைவு தான் குழந்தை என்பது. அந்த ஹாப்பினஸ் இல்லாமல் கடமைக்கு ஒரு விஷயத்தை செய்கிறப்போ கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நம்மளால் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப ஃபிட்டாக இருந்தால் கூட இப்போ சொல்லுவாங்க டாக்டர்ஸ்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களே, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, ஏன் குழந்தை இல்லைன்றது வாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரச்சனை உங்கள் மனசில் இருக்குங்கிறது தான் இங்கே முக்கியம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக இப்போ என்னென்னா ஒரு பதட்டம். இப்போ உங்களோட பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அடுத்த மாதமே நீ வந்து கன்சீவ் ஆகிடணும், அதில் நீங்கள் வந்து இந்த 1 இயர்க்குள்ளேயே நீங்கள் கன்சீவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த லேடிஸ்க்கு, அந்த குழந்தையை பெற்றுக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு என்ன ஆகும்னா அது பெரிய ஒரு பதட்டமான மனநிலை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு பீரியட்ஸ் நெருங்க வந்துருமோ, மாமியார்ட்ட என்ன சொல்கிறது, ஐயோன்னு அவங்களுக்கே ஒரு பதட்டம் வரும். இந்த பதட்டம் வந்து கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கருவில் வந்து குழந்தை வந்து கருப்பையில் இருந்தால் கூட அதை தங்க விடாதுங்க, அது கலைச்சிரும். ஸோ தயவு செய்து இந்த பதட்டமான மனநிலை இல்லாமல் ரொம்ப வந்து ஹாப்பியாக, ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இது வேணும்னு நினைக்காம உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தையின்மை பிரச்சனையை வந்து உங்களுக்கு வந்து 75% கிளியர் ஆகும். அப்போ 25% என்னங்க? 25% பார்த்தீங்கன்னா மருத்துவ காரணங்கள். ஸோ மருத்துவ காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் என்னென்ன பிரச்சனையை சொல்கிறாங்க நம்மளுக்கு? ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ண சொல்கிறது தைராய்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிசிஓடி இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைப்ராய்டு சிஸ்ட்டு, ஓவரி சிஸ்ட்டுன்னு உங்களோட ரீப்ரொடக்ஷன் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட பிரச்சனைகளோட காரணம் வந்து இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 2 விஷயம் தான். ஆனால் இந்த விஷயத்தை நான் எப்படிங்க க்யூர் பண்ணிக்கிறது? இயற்கை முறையில் நான் க்யூர் பண்ணிக்க முடியுமா? இல்லை எனக்கு வந்து சத்து குறைபாடு இருக்குது, எனக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குன்னு ஆண்கள் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸலண்ட்டான முத்திரை பார்க்க போகிறோம். அதுதான் வந்து மண்முத்திரை. ஸோ இந்த மண்முத்திரையை நீங்கள் செய்கிறது மூலமாக உங்கள் உடம்புல சத்து என்னெல்லாம் குறைபாடு இருக்குது, இப்போ நீங்கள் ஃபோலிக் ஆசிட் சாப்பிட சொல்லுவாங்க, அயன் டேப்லெட் சாப்பிட சொல்லுவாங்க, இல்லை கால்சியம் டேப்லெட் எதுவாக இருந்தாலும் இந்த மண்முத்திரை நீங்கள் செய்கிறது மூலமாக அந்த டேப்லெட்டே நம்மளுக்கு தேவை கிடையாது. டெய்லி அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வர்றப்போ நீங்கள் மாத்திரை சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதை விட 100 மடங்கு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் சரியாகும், பிசிஓடி சரியாகும், ஃபைப்ராய்டு சிஸ்ட்டு சரியாகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்லுறது, இந்த ரீப்ரொடக்ஷன் சார்ந்த அந்த ஒரு உணர்வுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுவே போதுமே, அப்புறம் என்ன நம்ம வந்து குழந்தையை பற்றி நம்ம வந்து யோசிக்கிறது? ஸோ இது வந்துட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து இப்போ வந்து குழந்தையின்மை பிரச்சனைங்கிறது வந்து 100% இயற்கையில் நம்ம தீர்வு தர முடியுங்கிறது சொல்லியாச்சு. ஸோ மண்முத்திரை எப்படிங்க செய்கிறது? இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கைகளில் பஞ்சபூதம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதில் இந்த மோதிர விரல் பார்த்தீங்க அப்படின்னா நிலம் மூலகம் சார்ந்தது, மண் சார்ந்தது. ஸோ அப்போ இதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த விரலோட நுனியையும் நம்ம கட்டை விரலோட நுனியையும் சேர்த்து பிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு 2 கைகள்லையும் நீங்கள் பிடிக்கணும். இந்த மாதிரி 2 கைகளையும் பிடிச்சிட்டு உங்களோட துடை மேலே இந்த மாதிரி வந்து திருப்பி வச்சுக்கணும்.
ஸோ இது மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பண்ணலாம். மினிமம் 5 மினிட்ஸ், மேக்ஸிமம் 10 மினிட்ஸ். டெய்லி வந்து நீங்கள் வந்து காலையிலையும் ஈவினிங்கும் கண்டிப்பாக 5 மினிட்ஸ் பண்ணிக்கிட்டே வர்றப்போ நீங்கள் 2 பேருமே பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பண்ணணும். கண்டிப்பாக ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த்ஸில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்குங்க. கண்டிப்பாக நடக்கும். நான் சொல்கிற மாதிரி நீங்களோட ஃபுட்டை மாற்றுங்க, உங்கள் ஸ்லீப் பேட்டர்ன் மாற்றுங்க, அண்ட் தென் வந்து உங்களோட மனசை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஹாப்பியாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. அதோடு சேர்த்து மண்முத்திரையும் செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இங்கே வந்து குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனையை கண்டிப்பாக நம்ம இல்லாமையே செய்ய முடியும். கண்டிப்பாக அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் முக்கியம். கண்டிப்பாக இந்த கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.